Hi, welcome to RS Terracotta Jewelry. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். சோ ஒரு பல்க் ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்றது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் காட்ட போறேன். சோ பெயிண்ட் பண்றதுல இருந்து அண்ட் டில் பேக்கிங் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு வந்து நான் கிராஜுவேட் அக்ரிலிக் பெயிண்ட் அண்ட் கோல்டு கேமலோட அக்ரிலிக் பெயிண்ட் கோல்டு கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நான் பெயிண்ட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அந்த கோல்டு கலர் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். பார்க்கறதுக்கு எல்லோயிஷ் கோல்டு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஆன்டிக் மிக்ஸ்டு கோல்டு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இவங்க வந்து எங்ககிட்ட வந்து 25 செட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எங்களோட ரெகுலர் கஸ்டமர். அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பீட்ஸில் வந்து நான் அந்த கோல்டு கலரை அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதோட அவுட்டர் சர்க்கிளில் வந்து அகெயின் கோல்டு கலர் வந்து இதே சேம் கோல்டை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இவங்க வந்து வித்தின் 6 days ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி கொடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களால் மறுக்க முடியல. நார்மலாகவே வந்து பல்க் ஆர்டர்னா 10 to 15 days வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரு 25 செட்ஸ் 50 செட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோன்னா 15 to 20 days ஆகும். ஆனால் எங்களால் ரெக்வஸ்ட் பண்ணதுனால மறுக்க முடியாதனால இந்த 6 days மழை டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கான நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ அவுட்டர் சர்க்கிளும் வந்து நான் அந்த கோல்டு கலரே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் கோல்டுன்னு இல்லை, சில்வர் காம்பினேஷன், பிரான்ஸு, காப்பர், ஆன்டிக் கோல்டு இந்த மாதிரி என்ன கலரில் வேணாலும் காம்பினேட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி உங்களோட கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் அண்ட் நீங்கள் உங்களோட செட்ஸ் ஆர் சல்வாருக்கு மேட்ச் பண்ணியும் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து சென்டர் போர்ஷனில் அவங்க பாட்டில் கிரீன் கலர் கேட்டிருந்தாங்க. சேம் கேமலோட அக்ரலிக் கலர் இல்லாட்டினா டேலர் ரவுனியோட அக்ரலிக் பெயிண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கிராஃப்ட் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த பெயிண்ட் வந்து இதே சேம் பெயிண்ட் வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் கூட கிடைக்கும். அமேசான், மீஷோ இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பெயிண்டோட குவாலிட்டி மற்ற பெயிண்ட்ஸ் அதாவது பாட்டில் கலர்ஸை விட இது வந்து குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த ஒரு பீல் ஆஃப் இஷ்யூவும் உங்களுக்கு இருக்காது. அண்ட் ஸ்க்ராச்சஸ் ஃபார்ம் ஆகிறது அண்ட் பாதி வந்து ஒரு கலரில் கொடுக்கறது அண்ட் டல் லுக் ஆகிறது இந்த மாதிரி கன்சர்ன் எல்லாம் உங்களுக்கு இந்த பெயிண்ட் காம்பினேஷனில் இருக்காது. ஸோ ஃபைனலி இது எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பீட்ஸ் கூடவே வந்து கொஞ்சம் ஃப்ளாரல் செட்ஸும் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் ஷேப் செட்ஸு ப்ளஸ் ஃப்ளாரல் செட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் செட்டையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக 25 செட்ஸ் வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு வார்னிஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அசம்பிளி ப்ராசஸ் கியர் ஒயரில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு பேக் ரோப்ஸை வந்து கியர் லாக்கை வச்சு கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் கவர்ஸில் போட்டு பேக் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபைனல் அவுட்லுக் இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பல்க் ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எப்படி பல்க் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் காய வச்சு பேக்கிங் போட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வார்னிஷ் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் அண்ட் அசம்பிளி லாஸ்ட்டாக பேக்கிங் ப்ராசஸ். இத்தனை ப்ராசஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணாதான் நம்மளோட அவுட்புட் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆர்டரை நாங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலி இதை வந்து நாங்கள் பபிள் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாக்ஸில் டிஸ்பேச் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.